வெல்கம் பேக் டு சேனல். இந்த நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆடியோ லான்ச் தான் பார்க்க போறோம். அது என்ன படம் தானே யோசிக்கிறீங்க? வீராயும் மக்கள்ன்ற படம் தான். இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல வந்து அந்த படத்தோட காஸ்ட் அண்ட் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பத்தில நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன், அதனால கொஞ்சம் இது மாதிரியா இருக்குது. மேடையில் இருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு தெரியும். நீங்கள் நல்லா பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் என் கூட இருந்து இனத்தயாரிப்பில் வந்த வெள்ளத்தோழனுக்கு என் மனமான நன்றி, அருண்குமார் அவர்களுக்கும் என் மனமான நன்றி, திரு சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி, சாய் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் டைரக்டர் நாகராஜ் கருப்பி அவருக்கு என் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னவா இருந்தாலும் ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட இது கரெக்டான ஆளு தானா அப்படிங்கிறத வந்து ரொம்ப நிறைய டெஸ்ட் எடுத்தேன் எனக்கு. அதில் வந்து சரி ஓகே, ஏன்னா அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, ஏன்னா ஒரு சார் 2வது படம், அதனால் ரொம்ப இது பண்ணி தான் தேர்ந்தெடுத்தார். ரொம்ப நன்றி சார் இந்த இதுக்கு. அப்புறம் இந்த படத்தோட டெக்னீஷியன் திரு சீனி அவர்களுக்கு என் மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் அவர், அப்புறம் வேல்முருகன் எடிட்டர் அவருக்கு நன்றி, மியூசிக் டைரக்டர் தீபன் சக்கரவர்த்திக்கு நன்றி, மற்றும் வேறு பேர் விட்டுருந்தா சாரிங்க, திரு கண்கன் செந்தில் அவருக்கு நன்றி, ஆனந்தராஜன் அவருக்கு நன்றி. நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய பேர்த்து சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். திரு பழனிசாமி மாமா அவர்களுக்கு ரொம்ப நன்றி, பரமசிவம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, மற்றும் என்னை இவ்வளோ கொண்டு வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கக்கூடிய எல்லா சிறப்பு வந்திருக்கும் ரொம்ப நன்றி. டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் குடும்பமாக வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்காக. வீராய் மக்கள் எனக்கும் நாகராஜ் சாருக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம்னு சொல்லலாம். நாங்களே ஒரு குடும்பம் மாதிரி தான். 2019 நாங்கள் இந்த படத்தை பற்றின டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போவே நாங்கள் சாங்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பண்ணி முடித்த பிறகு சார் திடீர்னு ஒரு நாள் தான் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி நான் அது வரைக்கும் நியூஸ் ரைட்டர்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். என்னோட இன்னும் 2-3 படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சார் கூடும்போது படம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எனக்கு அந்த படத்தை கூப்பிட்டு காமிச்சாங்க. காமிக்கும் போது ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து தவறிருந்தாங்க. அப்போ தவறின டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பம் அந்த சுச்சுவேஷனில் ரொம்ப ஒரு பேடான சுச்சுவேஷனில் தான் இருந்தோம். ஸோ அப்படியே எல்லாமே ரெக்ரெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரீரெக்கார்டிங்லாம் ஸ்கோர் பண்ணோம். ஒரு சீனும் ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்தும் இல்லையா, அந்த மாதிரி மெமரிஸை நம்மளுக்கு எல்லாமே ரெக்ரெக்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து மக்களுக்குமே நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்குமே அந்த ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது தெரியும். பட் இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன புரிய வரும்னா, அதை நம்ம எப்படி காப்பாற்றணும், ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோன்னா எப்படி நம்ம அதை சேர்த்துக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக புரிய வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தது நான் இதில் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணேன். முதல்ல எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். எனக்கு இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கு என்னுடைய டைரக்டர்ஸ்க்கும் நாகராஜ் சாருக்கும், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும், நாகராஜ் சார், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். நாகராஜ் சாரோட உழைப்பு சொல்லணும்னாக்கா நான் சும்மா சொல்லலை, அவருக்கு ரொம்ப நீண்ட கால பயணம்னு சொல்லலாம். ஒன்று பார்க்க தான் சார் வந்து குட்டியாக இருப்பாங்க, ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படி இருக்காது. பயங்கரமாக வேலை செய்வாங்க. என்னையுமே பயங்கரமாக வேலை வாங்கினாருன்னு சொல்லலாம். எது அதே மாதிரி என்ன வேணும் என்ன வேணான்றது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ எங்கே விட்டேன்னு தெரில, சாரி. ஸோ என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி, என்னோட டெக்னீஷியன்ஸ்க்கு நன்றி, என் ஃபேமிலிக்கு நன்றி, எனக்கு இதுக்கு மேலே சான்சஸ் கொடுத்துட்ருக்க என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டர் வந்து படம் பாருங்கள். உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். எல்லாரும் உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அமர்ந்திருக்கும் அத்துணை பெரியவர்களையும் வணங்கி, பத்திரிகை நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாத்தையும் வணங்கி, இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களை வணங்கி, இந்த படத்தில் வந்து சாதாரண கதாபாத்திரம் பண்ணலை, ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காட்சியில் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக இந்த படத்தை பார்க்கும் பொழுது தீபாக்காவா யாரும் பார்க்க மாட்டிய, உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சி, உங்கள் அக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உறவுகள் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே பாசம் இருக்கு. இப்போ ஒரு படத்தை காமிச்சாங்க, பெரிய பெரிய மாசு ஹீரோக்கள் வந்தால் மட்டும்தான் விசில் சத்தமும் கை ஒளி சத்தமும் வரும். ஆனால்
3 சின்ன பசங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தோல்ல தூக்கி சுமக்கும் பொழுது நம்ம அறியாத உணர்வுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கை தட்டணும் பாத்தீங்களா? அப்ப உள்ள பாசம் மறைஞ்சிருக்கு. அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் தயங்குறோம் எல்லாருமே. இத ரொம்ப அருமையா ஒரு தங்கச்சியா அண்ணங்கிட்ட பாசத்தை ஏங்குற ஒரு சகோதரியா ரொம்ப எனக்கு ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுத்த தயாரிப்பாளர் டைரக்டர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. ஒருத்தர் ஒரு காட்சியை சொல்லும் பொழுது அவரு எவ்வளவு ரசிச்சாரோ அதுதான் நம்மளுக்கு பிம்பமா கொடுக்க முடியும். அவருடைய வசனங்கள் உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு சினிமாவில இப்படி நம்மளுடைய மனசை தொடுற மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு கிராமத்திலே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வை அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு நிறைய இடத்துல என்ன மீறி நானே சும்மா எமோஷன் கேரக்டர் தான், அதனாலதான் அப்படியே கொடுக்குறாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி அழகிற கேரக்டரே திறந்து கொடுக்காதியோ, என்னாலும் உத்தர குத்திக்காக தீபாக்காலம் ஒரு அழகிறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி நான் நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னமோ தெரியல, உடனே ஒரு எமோஷனல் கேரக்டரா கூப்பிடு தீபாக்காங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன் தெரியல, ஒருவேளை நல்ல முன்னாடியை தூக்கி வைப்பாருன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஆனா இதுல ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நடிக்கும் பொழுது ரொம்ப தம்பி எனக்கு மருமகனோட நடிக்கும் போதும் சரி, எங்க அண்ணன் கூட நடிக்கும் போதும் சரி, எனக்கு இப்போ ஒரு அண்ணன் இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. உண்மையில அந்த மாறி மாறி ஒரு சீன் நடிச்சோம் நாங்க, அது என்னால மறக்கவே முடியாது. அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் ஆங்கிலத்துல தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னாங்க. அக்கா நன்றின்னு தமிழ்ல சொல்றேன். ஏன்னா தமிழ்ல ரொம்ப அழகான ஒண்ணு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த இன்னன்னா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த இன்னன்னா உயர்வு சிறப்புண்மை இழிவு சிறப்புண்மை, அதாவது எங்கள் வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புண்மை. எங்கள் வீட்டு நான் செஞ்ச சாப்பாடு என் பையன் சொல்றாங்க, அம்மா செஞ்ச சாப்பாட்டை நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புண்மை. இப்போ நம்ம ஒண்ணு சொன்னா அது இன்னொன்னு கொண்டு வரும். எப்படின்னா, பொருந்தும் நல் மனைக்கூறிய பூவையை பிரிந்தனோ நீயும் அப்படின்னு ராமர் சுக்ரீவனை பார்த்து கேட்டதா கம்பர் எழுதியிருக்கிறார். இந்த நீயும் அப்படின்னா, அப்ப நான் என்னுடைய மனைவியை பிரிந்திருப்பது போல நீயும் பிரிந்திருக்கிறாயா சுக்ரீவா என்பது அதுல அர்த்தம். அதுக்குள்ள அடங்குது. அப்ப ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு கூட்டிட்டு வரும். புரியுற மாதிரி சொன்னா, இப்ப நான் என் பையன்கிட்ட கேட்கறேன், நீ பாஸ் ஆயிட்டியாரா அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், ஏன்னா பக்கத்து வீட்டுல ரமேஷும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னானா நானும் அது ஃபெயிலுன்னு அடக்கம். அப்ப தமிழ்ல எவ்வளவு அழகு இருக்கு. அந்த தமிழை ரசிங்க. தமிழ்ல இந்த இன்னன்ற ஒரு வார்த்தை இத்தனை விஷயங்களை சொல்லுனா ஒன்னொன்னும் எடுத்து பாருங்க, எத்தனை விஷயங்கள். ஒரு நாளடியார்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன், காக்கா கறி சமைத்து கருவாடு மென்று தின்பர் செய்வர். இதுக்கு யாராவது புரியுதா? காக்காவை கறி வச்சு கருவாடோட தின்னுட்டாங்கன்னா செய்வர், இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது அர்த்தம் இல்ல. காக்கா அப்படின்னா கால் பாகன் காய்கறிய வேக வச்சு அந்த உயிர் சத்து செத்து போகாம அந்த காலத்துல சாப்பிட்டு வாழ்ந்தாங்க, ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதுல அடக்கும். இது போலதான் நிறைய மறக்கப்படுது மறைக்கப்படுது, அது ஏனே தெரியல. உள்ள போய் பாத்தீங்கன்னா தமிழ் அவ்வளவு அழகா இருக்கும், நம்மளுடைய சொந்தங்கள் அழகா இருக்கும். தென் மாவட்டத்துல இப்பவும் சொல்றேங்க, நான் இந்த இதை மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். தென் மாவட்டங்கள்ல கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது, நிறைய பேர் நீங்க தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்றீங்க. அப்படி கிடையாது. நான் பார்த்த விஷயத்தான் நான் சொல்ல முடியும். ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்துல இருக்கிறது. பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சிட்டுனா மறுபடியும் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனா எங்க அன்னிக்காரி சாப்பிடுன்னு சொன்னாதான் தட்டுல சாப்பாடும் எடுத்து போட்டு சாப்பிட முடியும். இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது, ஏனே தெரியல. எல்லாம் வந்தோட இன்னைக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க. சொல்லி கொடுக்கும் போது இப்ப 7 வயசுல இருக்கிறவங்க இப்ப கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தா சொல்லும் போது கல்யாணம் முடிச்சுன்னு தனி கொடுத்துன்னு போயிருந்தா, அது ஏனே தெரியல. தனியா நின்னா பனைமரம் பலனே கொடுக்காது. பனைமரத்தை பலனை பத்தி நம்ம எவ்வளவோ பேசுறோம், அது மேல இருந்து கீழே வர எல்லாமே பலன் கொடுக்கணும். அப்ப உறவுகளோடு இருந்தாதான் அந்த பனைமரம் கூட பயன்படும். அப்ப நம்ம பயன்படணும்னு நினைக்கிறோமா, பயன்படாத வெறும் மரமாக செத்து போகணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசித்தா இன்னைக்கு போய் இந்த உறவுகளோட சேர்ந்து எல்லாரும் பேசுங்க, பழகுங்க, சிரியுங்க. தாத்தாட்ட பேசுங்க, அங்க ஏதாவது கிடைக்கும். பாட்டுக்கிட்ட பேசுங்க, அங்க ஏதாவது கிடைக்கும். ஏதாவது அந்த அன்பை நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அது எதுவா வேணாலும் இருக்கலாம்.
நீங்க வயசு முதிர்ந்துட்டுன்னா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஏக்கம் நாங்க அதை நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. அது தங்கச்சி மூலமா கிடைக்கலாம், காதலி மூலமா கிடைக்கலாம், பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம், யார் மூலமாவது அந்த அன்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நோய் நொடி இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். தயவு செஞ்சு உறவுகளை பக்கத்துல வச்சுக்காங்க, வெறுக்காதீர்கள். இந்த உறவுகள் நம்மளுக்கு கொடுக்கிற பலன் ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடித்து துவைத்து காவு போட்டு அரவணைத்து அன்பா இருக்கின்ற எங்களுடைய வளையத்தல இணையத்தல பத்திரிகை நண்பர்களே, என்னுடன் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இயக்குனர் பண்டட்டி படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் அவர்களே, திலீன் சார் அவர்களே, சாருடைய டிஸ்கஷன் நான் போயிருக்கேன், கோவில் சார் டிஸ்கஷனுக்கெல்லாம். கோவில் சார் அவர்களே, எங்களுடைய அன்பு இளவல் எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் திரு பேரேஸ் அவர்களே, நான் முதலில் நிலவாய் படத்தில் நடிகராக அறிமுகப்படுத்திய எழுத்தாளர் அன்பு அண்ணன் வேலராமூர்த்தி அவர்களே, எமோஷனலாக அவங்க நடிப்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாங்கள் மாயண்டி குடும்பத்தால் கண்டுபிடித்த எமோஷனல் நாயகி தீபா சங்கர் அவர்களே, சிந்தி அவர்களே, வீராவாக நடித்திருக்கும் பாண்டியன் அவர்களே, ஹீரோவாக நடித்திருக்கும் சுரேஷ் நந்தா அவர்களே, இணை தயாரிப்பாளர்களே, என்னுடன் ஆசை படத்தில் முதலாக உதவி இயக்குநராக பணிபுரிந்த நாகராஜ் கருப்பு அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னை முத்தான வணக்கங்களை தெரிவிக்கிறேன். இந்த ஊராவி மக்கள் ஒவ்வொரு பிரேமும் எப்படி எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காவியத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல 10 இயக்குனர் சேர்ந்து நடிச்சோம். 10 இயக்குனரும் அவங்க சீனை இந்த சீனை ஸ்கோர் பண்ணணும் சொல்லி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணோம். அந்த இடத்துல தீபாவுக்கு அங்க இருந்தாங்க. அவங்க சீன் எடுக்கும்போது ஒட்டுமொத்த யூனிட்டே ஸ்பாட்லயே எழுதும். இது உண்மை, இது யாருமே மறக்க முடியாது. அந்த மாயாண்டி குடும்பத்தார்ல மாயாண்டி மகனும் குருபண்டு போயிட்டான ஒரு கதறாங்க நடு ரோட்ல உட்காந்துட்டு. அந்த சீன் அந்த படத்தை அப்படி ஒடுக்கிருச்சு. அப்படி ஒரு ஆழமாக நடிப்பு அவங்க. மாயாண்டி குடும்பத்துல எவ்வளவு பேர் பிஸியானவங்க தெரியாது, தீபாக்கா பயங்கர பிஸி. அதுல இருந்து அந்த படத்துல பாத்தீங்கன்னா நாங்க ரத்தமும் சதயமா, நான் மதுரை மண்ணில் அந்த கேரக்டர் எப்படி பண்ணுவாங்கிற ஒரு விஷயத்த ரத்தமும் சதயமா கண்ணுல மீசையில உதறல அப்படி தொடை தட்டி நோடி மேனு சொல்ற வசனம்லாம் அன்னைக்கு உசிலம்பட்டி மதுரை ஏரியாக்கெல்லாம் அந்த படத்தை ஒவ்வொரு சீரியையும் வாங்கி பார்த்துட்டு இன்னைக்கு அந்த படத்தை 50 ரூபா 60 ரூபா 100 ரூபா பார்த்தவங்களா இருக்காங்க. இங்க சென்னையில ஆட்டோ ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸும் போகும்போது அண்ணே மாயாண்டி போல படம் பண்ணுங்கண்ணே, அந்த படத்தை நான் குடும்பத்தோட பார்ப்போம்னே, ஊர்னா வந்ததுண்ணே, ஊர்னா வர்றப்பெல்லாம் அதானே பார்ப்போம்னே, எங்க அண்ணன் படத்தை பார்த்தா ஒண்ணு சேர்ந்தோம் அடிச்சுட்டு தெரிஞ்சோம்னே, இப்படி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு காவியம் மாயாண்டி குடும்பத்தார். அதற்கு ஈடுவான வெற்றி அந்த வீராவி மக்கள் பெரும் நான் நம்புறேன். ஏன்னா 150 கோடி 500 கோடி 1000 கோடி சினிமாவை பற்றி சமூக வழக்கங்களை பார்க்கும் போது சின்ன படங்களுக்குலாம் ஒரு பேதியும் ஏற்படுறது உண்மை. இயக்குனர் ரஞ்சித் அவர்களே சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு சின்ன படங்களை ஓட்டிட்டே வாங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. படத்துல உட்காந்துட்டீங்கன்னா நீங்க சின்ன படம் பெரிய படம் பேதம் பார்க்கறதே இல்லை. நல்லா இருந்தா கை தட்டுவீங்க, நல்லா இருந்தா எவ்வளவு பெரிய படம் நினைச்சு போயிருவீங்க. உண்மைதானே? அப்ப இந்த மாதிரி படங்கள் ஓடும் போது பத்திரிகையாளர்கள் ஆராதனை செய்து நீங்க கொண்டாடும் போது நாகராஜ் கருப்பா போன்ற ஒரு 25 வருஷ போராட்டமான இயக்குநர்கள் மேல வரணும். ஜெயித்தவர்களே திரும்பி ஜெயிக்கிற சந்தோஷம் இருக்கு எவ்வளவோ, அதை விட ஜெயிக்க துடிப்பவர்கள் ஜெயிக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷங்கிறது ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு பெரிய வழி. அந்த வழியிலிருந்து மீண்டு வர சுகம் இருக்கு தெரியுமா, அது பேரின்பம். அந்த பேரின்பத்தை கடவுள் இந்த படத்தின் மூலமா என்னுடைய அன்பு தம்பி நாகராஜ் கருப்பியா கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த படத்தை எல்லாரும் ஆதரிங்க. அனைவருக்கும் நன்றி. தீபா மேடமோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு இதை விட பெரிய ப்ரமோஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க வீராவி மேடமும் ரொம்ப நல்லா பேசினாங்க. நாகராஜ் எனக்கு 2006 தெரியும் அவரை. அவரோட ஸ்ட்ரகிளை நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லா டேரக்டரும் ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டி தான் வருவோம். பட் அவர் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு. இன்னைக்கு என் நண்பன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படமும் அவருக்கு ஒரு நிச்சயமாக அவர் டிசர்வ் பண்ணுற ஒரு பிரேக்கை தரும் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் நண்பா. அண்டு
இங்கே இருக்க ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை வருது இந்த படத்து மேலே. எக்ஸாம்பிள் வந்து வேளாராமூர்த்தி சார் அண்டு வந்து இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்கனால இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆடியன்ஸ் நம்புகிறாங்க. ஆனால் அந்த தீபா மேடம் அந்த வீராவி அவங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட் நினைக்கிறேன். அண்டு இந்த ப்ரொடியூசருக்கு பெரிய நன்றி, நாகராஜ்க்கு இந்த படம் கொடுத்ததுக்கும். எல்லா ப்ரொடியூசர்ஸ் 2-3 பேர் இருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் பர்சனல் தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி படம் பெரிய வெற்றியாக இருந்தோம். ஏன்னா மண் சார்ந்த கதைகள் வந்து அவ்வளோ பேர் இன்னைக்கு வரதில்லை, முன் வரதில்லை. அண்ட் அதுக்கு இப்போ லெனின் என்னோட நல்லா பேசுவார். ஸோ ரவி வீரே சார், பேரரசு சார்லாம் கண்டிப்பாக நிச்சயம் நல்லா பேசுவாங்க இதெல்லாம். அண்டு இந்த டீம் பார்க்கும்போது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நாகராஜ் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய மைல்ஸ்டோன்லாம் அச்சீவ் பண்ணணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் நாகராஜ். தேங்க்ஸ்.